வணக்கம். இது வழக்கு. ஊட்டியை கதிகலங்க வைத்த ஆட்கொள்ளை புலி. புலிகீழ படுத்து கிடந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்க இறக்க பந்தாக்களை எங்க பிடிச்சி ஆளை கொண்டுச்சு. புலியை சுட்டுக் கொன்றது நியாயமா? சில நாட்களுக்கு முன் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பிதற்காடு திடீரென பரபரப்பும் பதட்டமும் அடைந்தது. அங்குள்ள சோலக்கடவு கிராமத்தில் உள்ள ஓர் தேயிலை தோட்டத்தை நோக்கி அப்பகுதி மக்கள் பீதியுடன் ஓடி வந்தனர். காரணம், கைவட்டா பகுதியைச் சேர்ந்த சில பெண்கள் அங்கு தேயிலை பறித்துக் கொண்டிருந்தனர். அப்போது தேயிலை செடிகளுக்குள் பதுக்கியிருந்த புலி ஒன்று திடீரென அந்த பெண்கள் மீது பாய்ந்திருக்கிறது. இதில் கைவட்டா பகுதியில் வசிக்கும் சிவக்குமார் என்பவரின் மனைவி மகாலட்சுமி புலியிடம் சிக்கிக் கொண்டார். 31 வயது நிரம்பிய மகாலட்சுமியை புலி தாக்கி கழுத்தில் கடித்தது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்து போனார். அக்கம் பக்கத்தினர் சப்தம் போட உடலை விட்டுவிட்டு புலி தேயிலை தோட்டத்திற்குள் எட்டச் சென்று மறைந்து கொண்டது. அதன் பின்பு தகவல் கிடைத்ததும் தான் பொதுமக்கள் அங்கு ஓடி வந்தனர். மகாலட்சுமியின் கடிபட்டு சிதைந்த உடலை மீட்டு பிதற்காடு கடைவீதியில் வைத்து பிணத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இறந்த மகாலட்சுமியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், புலியை சுட்டுக் கொல்ல வேண்டும் என்றும் வற்புறுத்தினர். மறியல் நடந்த இடத்திற்கு அதிகாரிகள் விரைந்து வந்தனர். ஆனால் மறியலில் ஈடுபட்ட அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வர வேண்டும் என்று கூறி மறியலை கைவிட மறுத்தனர். தொடர்ந்து அங்கு பதட்டம் நிலவியது. அன்னைக்கு அது 3 குழந்தைகளை விட்டுட்டு வேலைக்கு போனுச்சு. சாயந்தரம் காலையில பையன் தூக்கிட்டு போன பொம்பளை காலை சாயந்தரம் வீடு திரும்பல. அதே நிலைமை தான் எங்களுக்கு வரும். உயிர் நாங்க எப்படி வாழ்றது? இல்லன்னா எங்களுக்கு எதையாவது கொடுத்து கொண்டு போடுங்க. நாங்களாம் இல்லாட்டி தீ குடிச்சிட்டு சாப்பிடுறோம். அந்த முடிவோட தான் இப்ப நாங்க இருக்கிறோம். இதுக்கு தகுந்தபடி கவர்மெண்ட் முடிவு எடுக்கலன்னா நாங்க மறுபடி எங்க போராட்டத்தை தொடங்குவோம். புலி பெண்ணை அடித்துக் கொன்ற சம்பவம் காட்டுத்தீ போல பரவ, இதனைத் தொடர்ந்து பந்தலூர் பாட்டவயல் பகுதியில் நிவாரணம் அதிகம் கேட்டு போராடிய பொதுமக்கள் வனத்துறை வாகனங்களுக்கு தீ வைத்தனர். நெலாக்கோட்டை வனச்சரக அலுவலகத்தையும் தாக்கினர். அலுவலக கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு பொருட்களும் அடித்து நொறுக்கப்பட்டன. அன்று வருவாய் அலுவலர் 7 லட்சம் பணம் வழங்குதல், இறந்தவரின் மகன் 10ஆம் வகுப்பு முடித்ததும் அரசு பயிற்சி அளித்து பணி வழங்குதல், இவ்விரு கோரிக்கைகளையும் நிறைவேற்றுமாறு அரசுக்கு பரிந்துரைப்பதாக தெரிவித்தார். அன்று பகல் 1 மணி அளவு மக்கள் மறியலை கைவிட்டனர். இதனை அடுத்து காவல்துறையினர் அங்கு வந்து குவிய வன்முறையில் ஈடுபட்ட அப்பகுதி ஆண்கள் 100க்கு மேற்பட்டவர்கள் தலைமறைவாகும் நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்னொரு பக்கம் பெண் மீது ஆட்கொல்லி புலி தாக்குதலை தொடர்ந்து பெண்கள் தேயிலை பறிக்க செல்லவே பயந்தனர். நாங்க கஷ்டப்படணும். இந்த மாதிரி தேலக்காட்டுல இருந்தா அந்த புலி கீழே படுத்து கிடந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்க இறக்க பந்தாக்களை எங்க பிடிச்சி ஆளை கொண்டுச்சு. எங்க பொழப்பு வேற பொழப்பு இல்ல. நாங்க செடியெல்லாம் பார்த்து இறக்கணும். கீழே பார்க்க முடியாது. ஒரு செடி இவ்வளவு ஐட்டுக்கு இருக்குது. செடிகளோட நாங்க பாக்கலங்க. பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் தவித்தனர். பள்ளிகளும் வெறிச்சோடி கிடந்தன. புளிய பிடிக்கிறேன் எல்லாம் பாரத்துக்காரங்க போடுறதுக்காக வந்து நிக்கிறாங்க. இன்னும் பிடிச்சதுன்னா இல்ல. நாங்களும் ஒரு கடைக்கணிக்கு போகணும் வரணும்லாம் பயமா இருக்குது. வெளியில யாரும் போக முடியாம இருக்கு. காட்டுகள்ல போய் வேலை செய்ய முடியாது. நாங்க அண்ணனையும் தினமும் வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறவங்க. குழந்தை குட்டிகளும் ஸ்கூலுக்கு போக முடியல. வீட்டுல தான் இருக்குது. நான் ஸ்கூலுக்கும் போகல. அப்ப நாங்க வேலைக்கு போகாம இருந்தா எப்படி நாங்க சாப்பிடுறது? மேலும் பதுங்கி இருக்கும் புலியை சுட்டு பிடிப்பதற்காக 50 பேர் கொண்ட அதிரடிப்படை வனப்பகுதிக்குள் சென்றுள்ளது. இந்த அதிரடிப்படை பல இடங்களில் கூண்டுகள் வைத்தும் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்தது.
பாட்டவயல் பகுதியில் வந்து புலியானது கொண்டிருக்கு. அதே மாதிரி அதுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து வயநாடு பகுதியில் ஒரு ஆளை கொண்டிருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து அந்த வரைபடங்கள் வந்ததுல வந்து அது ஒரே புலியானது தான் வந்து இது 2 இதுலையும் ஈடுபட்டிருக்கிறது ஊர்ஜிதமாயிருக்கு. இதை முன்னிட்டு நீலகிரியில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை பிளஸ் வந்து ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ், வனத்துறை, எங்களுடைய ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இதை கூட்டு முயற்சியாக வந்து அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து கூண்டுகள் எல்லாம் வந்து ஒரு 5 இடத்துல வந்து கூண்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு 10 கேமரா டிராப்புகள் வைக்கப்பட்டிருக்கு. அது ஏதாவது ஒரு இடத்துல தடயம் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதை உயிருடனோ அல்லது சுட்டோ அதை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இதை சுற்றியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த காரணத்தை கொண்டும் தனிமையாக வந்து எங்கேயும் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொம்கி யானைகளையும் பயன்படுத்தியது. ஊர் மக்களும் சேர்ந்து கொண்டு உதவினர். அந்த கேமரா டிராப் போட்டோ வச்சு அவங்க கம்பேர் பண்ண முடியுது. கம்பேர் பண்ணி எந்த டைகர்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்க ஃபீல்ட் டைரக்டர் சொன்னாங்கல்ல, ரகுராம் சிங், அவங்க பல இடங்கள் அது பிடிச்சதுனால they know the history of the tiger. எவ்வளவு தூரத்துக்கு அது நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு 3-4 வருஷமா people are there tracking it. இந்த கேமரா டிராப் பல இடங்கள்ல வைக்கிறதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மக்களோட கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு முதல்ல பார்த்த அன்னைக்கு இவங்க கூட்டமா போகாம இருந்திருந்தாங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் போயிருந்தாங்கன்னா அதை வந்து அவங்க டிராங்குலைஸ் பண்ணிருக்க முடியும், இல்லாட்டா சூடோட செய்ய முடியும். அந்த பையன்லாம் ஓடி போய் அவனும் காயப்பட்டு அந்த டைகர் ஓட போய் ரொம்ப சொன்ன பாருங்க அந்த வெஜிடேஷன் எப்படி இருக்கு, ஹில்ஸ் எப்படி இருக்கு, அங்க படுத்து இருந்தா கூட தெரியாது. இந்த நிலையில்தான் அங்கிருந்த ஓர் தேயிலை தோட்டத்திற்குள் பதுங்கியிருந்த ஆட்கொல்லி புலியை அதிரடிப்படை நெருங்கியது. ஊட்டியை கதிகலங்க வைத்த ஆட்கொல்லி புலி கீழே படுத்து கிடந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து இறக்க மாட்டாங்க எங்க பிடிச்சி ஆளை கொண்டுச்சு. புலியை சுட்டுக் கொன்றது நியாயமா? அங்கிருந்த ஓர் தேயிலை தோட்டத்திற்குள் பதுங்கியிருந்த ஆட்கொல்லி புலியை அதிரடிப்படை நெருங்கியது. பெரும் போராட்டத்திற்கு பின் வேறு வழியில்லாமல் சுட்டுக் கொன்றது. பிப்ரவரி மாதம் பாட்டவயல் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டது. இது வயநாடு பகுதியில் ஒருத்தரையும் பாட்டவயல் பகுதியில் ஒரு பெண்மணியும் வந்து கொண்டு இருக்கு. அது இல்லாம அதை பிடிக்கணும் டிராங்குலைஸ் பண்ணணும்னு போன வெட்டினேரியனையும் பிளஸ் வந்து ரேஞ்ச் ஆபீசர் கூட போயிருக்காங்க. இவங்களை வந்து டிராங்குலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த புலி என்ன பண்ணிருக்கு, அந்த டிராக்கரை வந்து அட்டாக் பண்ணிருக்கு. இதெல்லாம் கண்ணு பார்த்ததுல வந்து அந்த புலியை வந்து கொல்வதை தவிர வேற வழி இல்லாம போயிருக்கு. இது மெயினா பாத்தீங்கன்னா அந்த ஊர் பொதுமக்களை வந்து பாதுகாப்பு கருதி வந்து கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு அந்த புலியை கொண்டு இருக்காங்க. அதன் பின்னர் அச்சத்துடன் இருந்த அப்பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். வனத்துறை வந்து தனியா வந்து தவிச்சிட்டு இருந்தாங்க இந்த இன்சிடென்ட்ல. அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எந்த காரணத்தை கொண்டும் மத்த டிவிஷன் இப்ப இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அது இல்லாம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு சொல்லியும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து வனத்துறைக்கு வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகமான வந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கிடைச்சிருக்கு. இந்த டிராங்குலைஸ் பண்ற வெப்பன்லாம் இன்னைக்கு லேட்டஸ்டா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மேல பறந்து கொண்டு போட்டோ எடுக்கக்கூடிய கருவிகள்லாம் வந்திருக்கு. அது மாதிரி நிறைய கருவிகளை வந்து புதுமையான கருவிகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அவங்க வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கிகள் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து 30-40 வருடம் பழமையான துப்பாக்கிகளை வச்சிட்டு இருக்காங்க வனத்துறையினர். அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு கருதி அரசாங்கம் அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு புதிய ரகமான துப்பாக்கிகள் எல்லாம் அவங்களுக்கு வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். புலியை கட்டி தூக்கி கொண்டு ஓர் ஊர்வலம் போல் சென்று தாரை தப்பட்டையுடன் பட்டாசும் வான வேடிக்கைகளையும் விட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர் அப்பகுதி மக்கள். ஆனால் அதேவேளை இன்னொரு பக்கம் சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் புலியை சுட்டுக் கொன்றது நியாயமா என்கிற கேள்வியை எழுப்புகின்றனர்.
அழிந்து வரும் விலங்கின பட்டியலில் இருக்கிற நமது தேசிய விலங்கான புலியை நம்ம சுட்டுக் கொன்னது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லாத செயல். ஏன்னா கடந்த ஆண்டு 13 நாள் தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. 13 நாள் தேடுதல் வேட்டை நடத்திய அப்புறம் கூட அந்த புலியை எந்த ஒரு மைக்ரோ ஃபெசிலிட்டியோ பாதுகாப்பான முறையில பிடிக்கிறதா இல்லாம அப்பவும் அதை சுட்டுக் கொண்டுட்டாங்க. அத போல இப்ப பந்தலூர்ல 5 நாளா தேடுதல் வேட்டை பண்ணி ரொம்ப மயக்க ஊசி செலுத்துற அருகிலே இருந்தும் கூட அதை உடனடியாக சுட்டுக் கொள்வது எந்த விதத்திலையும் ஏற்கத்தக்கதா இல்ல. வனவிலங்கு பாதுகாப்பிற்காக அரசு புலியை பாதுகாக்க அதிகப்படியான நிதி ஒதுக்குகிறது. அப்படி இருக்கும்போது புலி பாதுகாப்பு முக்கியம் என்கின்றனர் அவர்கள். வனவிலங்கு பாதுகாப்புன்னு நம்ம சொல்றோம். இந்த புலிகள் பாதுகாப்புல நமது தேசிய அளவுல டைகர் ப்ராஜெக்ட் சொல்லி அதுக்காக ஏகப்பட்ட நிதிகளை ஒதுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த கணக்கெடுப்பு பணி எல்லாமும் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஆண்டுகள்ல அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால கவர்மெண்ட் எல்லாத்தையும் சுட்டுருது. ஏன்னா செத்த கணக்கும் காட்டுறாங்க, நிறைய புலிகள் மர்மமான முறையில் இறக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு தேசிய விலங்கை பாதுகாக்கிறேன்னு நாம சொல்லிட்டு மறுபடியும் நாமளே அதை சுடுறதுங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்கக்கூடியதா இல்ல. மேலும் அவர்கள் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் ஏன் மோதல் ஏற்படுகிறது என்று தீவிரமாக ஆராய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் வைக்கின்றனர். மனித மிருக மோதல்ங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கு. அது காரணம் மனிதன் தான். இப்ப 2 யானைகளை கரண்ட் வச்சு கொள்றான் யாரு? மனுஷன். அதை யாரு கேட்கறான்? யாரும் கேட்கறது. அதை பாதுகாப்பு ஏன் செய்யணும்? ஏன் இந்த மாதிரி மனித மிருக மோதல் நடக்குது? அதை யாராவது யோசிச்சீங்களா? நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை 2011 சர்வே ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட்ல ஒரு ரிப்போர்ட் தராங்க. சர்வதேச வனவிலங்கு ஆண்டை கொண்டாடிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் தராங்க. தமிழ்நாடு பூரா வனப்பகுதி பெருகிட்டு இருக்கு, நீலகிரி 5 சதுர பரப்பு வனப்பகுதி குறைஞ்சிருக்குன்னு அவங்களே ரிப்போர்ட் தராங்க. அதுக்கு என்ன காரணம்? அங்கங்க ஃபாரஸ்ட் ஃபுல்லாம எல்லா இடத்துலயும் காட்டேஜ், எல்லா இடத்துலயும் இப்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருந்து 150 மீட்டருக்கு எந்த ஒரு கட்டுமானமும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்கேயாவது நடக்குதா? எல்லாமே ஃபாரஸ்டுக்குள்ளதான் காட்டேஜ் கட்டுறாங்க, அங்கதான் எல்லாமே கும்பலம் போடுறாங்க. இது யாரும் அதுக்கு தடுக்கிறதான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. ஆனா தேசிய விலங்கை பாதுகாக்கிற இந்த ஒரு டைகர் ப்ராஜெக்ட் சொல்லி அதற்கான நிதிகள் ஏகப்பட்ட மக்கள் வரிப்பணத்துல அதற்கான இதை பண்ணிட்டு உடனே அதை சுட்டுக் கொள்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்ல. மேலும் பெரும் நிறுவனங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை அழித்து தேயிலை தோட்டங்களாக மாற்றியதோடு இயற்கையை அழிக்கும் சமநிலை குலைவையும் ஏற்படுத்துகிறது. இதனால்தான் யானைகள் சமவெளி நோக்கி இறங்குவதும் இறை தேடி புலிகள் மனிதரை தாக்குவதும் நடக்கிறது என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். உலகில் வாழும் புலிகளில் 70% புலிகள் இந்தியாவில் மட்டுமே வாழ்கின்றன. அதாவது 2226 புலிகள் இருப்பதாக சமீபத்திய கணக்கெடுப்புகள் தெரிவிக்கின்றன. இது எதனால நடக்குதுன்னு பார்த்தோம்னா புலிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி புலிகள் அதிகமாகிற சமயத்துல அதோடைய வன விரிவாக்கமும் அதிகமாகணும். ஒரு புலிக்கு குறைந்தது 20 கிலோமீட்டர் அதுக்கு சுற்றளவு இருக்க வேணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா அது குறைந்து கொண்டு போயிருக்கிறது. வனத்தை என்க்ரோச்மெண்ட் ஆகக்கூடிய ஏரியாங்கள் எல்லாம் விரிவுபடுத்தினா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காம நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். குறிப்பாக முதுமலை, பந்திப்பூர், நாகர்கோணி, வயநாடு கூடுகிற கூடலூர் வனப்பகுதியில் மட்டும் 570 புலிகள் வசிப்பதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. எப்போதும் புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒவ்வொரு புலியும் அதன் இறை ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு தனக்கென்று 5 சதுர கிலோமீட்டர் முதல் 50 சதுர கிலோமீட்டர் வரை தனது எல்லையாக நிர்ணயித்துக் கொள்ளும். ஒவ்வொரு புலிக்கும் இறை ஆதாரத்துடன் கூடிய வேறு புலிகள் தலையீடு இல்லாத குறைந்தபட்சம் 5 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதியேனும் தேவை. அது இல்லாத போது இதுபோன்ற ஆட்கொல்லி புலிகள் உருவாவதை தவிர்ப்பது சிரமம் என்றும் கூறுகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையின் முடிவாக மனைவி தற்கொலை செய்து கொண்டு விடுகிறார்.
உடனடியாக வந்து புகார் கொடுக்கப்பட்டு கணவனுக்கு எதிராக தற்கொலைக்கு தூண்டும் குற்றம் புரிந்ததாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட தருணங்கள்ல சட்டமும் நீதிமன்றமும் எப்படி பார்க்கின்றன? தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் மிக கடுமையாக ஒரு அணுகுமுறையை கையாளுகிறது. அதாவது ஒருவருடைய தற்கொலைக்கு வந்து ஒருத்தர் காரணமா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து அதற்கான ஆவணங்கள், அதற்கான சாட்சியங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, ஒருவருடைய தற்கொலைக்கு தூண்டும் அளவுக்கு அவர் தள்ளி இருக்கிறார். அப்படிப்பட்ட தூண்டுதல் வந்து சூன் பிஃபோர் டெத், அதாவது அந்த தற்கொலைக்கு உடனடி காரணமாக உடனடியாக இருந்திருக்கிறது, வேறு வழி இல்லாமல் அந்த நபர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கருதும் பட்சத்தில் அதற்கான சாட்சிகளும் ஆவணங்களும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் போக்கில் வந்து அந்த குற்றம் புரிந்த நபருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படுகிறது. சுமார் 10 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழல்ல கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் காரணமாக மனைவி தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் சட்டம் வந்து இருவருக்கும் இடையான பிரச்சனைக்கான காரணம் என்ன காரணத்திற்காக அந்த மனைவி செய்தார், அதற்கு தூண்டுதல் கணவனுக்கு இருக்கிறதா அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப அடிப்படையாக பார்க்கிறாங்க. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு பி தேவதாஸ் அவங்க முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அது ஒரு ஜாமீன் மனு. திருத்துறைப்பூண்டியிலிருந்து அந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அந்த மனுதாரர் ஜாமீன் கேட்டவர் வந்து கணவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனா அவங்களுக்குள்ள வந்து அடிக்கடி பிரச்சனை ஏற்படுகிறது. ஒவ்வொரு முறையும் பிரச்சனை ஏற்படும் பொழுது மனைவி வந்து அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க, கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு தருணத்துல மனைவி வந்து அவங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது கணவன் இங்க போறாரு. அவர் போய் சொல்றாரு, நீ என்னோட சேர்ந்து வாழ வரணும்னு கூப்பிடுறாரு. அவங்க வர மறுக்கும் சூழல்ல அவர் எடுத்துட்டு போயிருந்த ஒரு பாட்டில திறந்து இதில் விஷம் இருக்கிறது, நான் குடிச்சிட்டு செத்து போறேன்னு சொல்லி அவர் பயமுறுத்துறாரு. அப்போ வந்து அந்த பெண்ணுடைய அப்பா வந்து அதை தடுக்கிறாரு, பாட்டில புடுங்குறாரு. இந்த தருணத்துல அதை பாஞ்சு புடுங்கின அந்த மனைவி அவங்க எடுத்து அதை குடிச்சிடறாங்க. நான் செத்து போயிறேன்னு சொல்லி குடிச்சிடறாங்க. குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அவங்க இறந்து போயிடுறாங்க. உடனடியாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே கணவன் கைது செய்யப்படுகிறார். அதுக்குதான் வந்து 306 ஐபிசியில வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதுல கைது செய்யப்பட்ட நபர் தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு கேட்டு அவர் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்குல விசாரிச்ச நீதியரசர் திரு பி தேவதாஸ் அவர்கள் தெளிவாக வரையறை செய்கிறார். சட்டக்கூறு 306 ஐபிசி என்ன சொல்கிறது, அதை வந்து தற்கொலைக்கு தூண்டுதல், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி, அதுல தூண்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 107 ஐபிசி அபாயின்மெண்ட், அது வந்து ஒருத்தரை தூண்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக அவர் வந்து விவரிச்சு விளக்கம் சொல்லி, அந்த அடிப்படையில ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா அதற்கான பொறுப்பு வந்து அந்த கணவனாக இருக்கும் பட்சத்துல அவரை பழி சுமத்தலாம். ஆனால் கணவன் வந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு போயிருக்காரு, ஆனா பொண்ணலை வாங்கி வந்து அதை எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ஒரு தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒரு செயலாக இருக்காது. ஏன்னா அந்த பொண்ணு செஞ்சதுக்கு வந்து அந்த பெண்ணுடைய முட்டாள்தனம் தான் காரணம். அந்த பொண்ணு ஒரு வலுவான நபராக இல்லாத சூழல் தான் அந்த தற்கொலைக்கு காரணமாக கருதி அவருக்கு ஜாமீன் வழங்கினான்னு அவர் சொல்றாரு. அதே நேரத்தில் வந்து அவர் பல விஷயங்களை விவரிக்கிறார். அதாவது சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீதி பரிபாலனம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இறக்கத்தும் வந்து சட்டத்திற்கு மாற்றாக வந்துவிட முடியாது. ஏன்னா குற்றம் என்பது வந்து ஒரு செயலை புரிஞ்சாலும் குற்றமாக கருதப்படும், அதே நேரத்தில் புரியாம இருந்தாலும் அது குற்றமாக கருதப்படும். ஒருத்தர் வந்து வீடு தீப்பிடிச்சு எரியுது, அதை போய் அணைக்க வேண்டிய நபர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னா அது வந்து மனிதாபிமான அடிப்படையில் ஒரு தவறான செயலாக அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சட்டப்படி அவர் ஏன் நீங்க எடுத்து தண்ணி ஊத்தல, இல்ல மண் எடுத்து நீங்க மேல போடல அப்படிங்கிற விஷயத்தை வந்து குற்றமாக பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக வரையறுக்கப்பட்ட வகையில வந்து தற்கொலைக்கு தள்ளியிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆகவே நான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில் பல தீர்ப்புகள் இருக்கின்றன. சட்டத்தைப்படி வந்து ஒரு கணவர் வந்து மனைவியுடைய தற்கொலைக்கு காரணமாக இருக்கும் பட்சத்தில் சட்டம் மிக கடுமையான அணுகுமுறையை கையாளுகிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்து கணவன் அந்த தூண்டுதலுக்கு எந்த விதமான காரணமும் இல்லாத ஒரு சூழல் இருக்கும் தருணத்தில் அந்த மாதிரியான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.